அனைவருக்கும் வணக்கங்க. இந்த ஸ்கூலில் தான் நான் படித்தேன். இங்கே தான் எத்தனையோ மேதைகளை உருவாக்கின இடமும் இதுதான். நாட்டையும் ஆளை தேர்ந்தெடுக்கிற இடமும் இதுதான். நான் ஒருத்தர் கூட உண்மையாக தேர்ந்தெடுக்கலை. அது ஏன்னு எனக்கு தெரியல. ஏப்ரல் 23 எலெக்ஷன் எல்லாருமே ஓட்டு போடணும்னு நான் கேட்டுக்கிறேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இளைஞர்கள். ஏன்னா எதிர்காலத்தில் நீங்கள் தான் நம்ம நாட்டையும் நம்ம ஊரையும் செய்ய போகிறீங்க. அதுக்கு ஒரு உண்மையான அரசியல்வாதி தேர்ந்தெடுத்தால் மட்டும்தான் அது நடக்குமே. நம்ம மட்டும் போராடி கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைக்கு எடுத்துகிட்டு வர முடியாது. 23 பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஓட்டு போடணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளி மாநிலத்தில், வெளி மாவட்டத்தில், வெளி ஊரில் வேலை செய்வீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து யாரா செலவு பண்ணி ஓட்டு போடுறதுக்கு வரதுன்னு வராமல் போயிடுவீங்க. அதனால பார்த்தீங்கன்னா அரசாங்கக்கிட்ட ஒரு வேண்டுதலாக நான் கேட்டுக்கிறேன். ஏப்ரல் 23 எலெக்ஷன் 22, 23, 24 எல்லா கவர்மெண்ட் பஸ்ஸும் இலவசம் தரணும். எதுக்காகனா அப்போ தான் ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதி தேர்ந்தெடுக்க முடியும். ஏன்னா நிறைய இளைஞர்களும் வெளியூர் மாவட்டத்திலையும் வெளியூர்லேயும் வேலை செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா வராமல் ஓட்டு போடாமல் கள்ள ஓட்டு போடுறாங்க நிறைய ஊரில். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டத்துலேயும் சரி சொல்லியிருக்காங்க. என்ன நம்ம ரேஷன் கடையிலும் சரி எல்லா இடத்துலையுமே கைரேகை வந்துருச்சு. இந்த கைரேகை பார்த்தீங்கன்னா எலெக்ஷன்லேயும் கொண்டு வந்தால் ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் கேட்குறேன். அதே போல் பார்த்தீங்கன்னா கள்ள ஓட்டு இல்லாமல் இருக்கணும்னா கைரேகை இருந்தால் மட்டும்தான். ஏன்னா இன்றைக்கி அரிசி கடையில் போனால் கூட, அதாவது நியாய விலை கடையில் போனால் கூட கைரேகை வந்தால் மட்டும்தான் அரிசி. அதுவும் அவங்களுடைய அரிசி தான், ஆனால் கைரேகை இருந்தால் மட்டும்தான். இதுக்காக பார்த்தீங்கன்னா அரசாங்கக்கிட்ட நான் கேட்டுக்கிறேன். மறுபடியும் 23 எலெக்ஷனுன்னா 22, 23, 24 அனைத்து பஸ்ஸும் இலவசம் கொடுக்கணும். ஏற்கனவே பெண்களுக்கு இலவசம்னு இருக்காங்க. பட் பெண்கள் பார்த்தீங்கன்னா சிலர் தான் வெளி மாநிலத்திலும் வெளி ஊர்லையும் போயிட்டு வேலை செய்கிறாங்க. மோஸ்ட்லி 90% ஆண்கள் பார்த்தீங்கன்னா வெளி மாவட்டத்தில் வேலை செய்கிறாங்க, வெளி ஊர்லேயும் வேலை செய்கிறாங்க. அவங்கெல்லாம் காசுக்காக தான் வேலை செய்கிறாங்களே. பட் அந்த காசு செலவு பண்ணி வந்து ஒரு ஓட்டுக்காக வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா வரமாட்டாங்க. இலவசம் கொடுங்க, கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஓட்டு போடுவாங்க. நல்ல ஒரு அரசியல்வாதியும் தேர்ந்தெடுப்பாங்க. தமிழா தமிழா நாளை நம் நாளே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே. என் வீடு தாய் தமிழ்நாடு என்றே சொல்லடா, என் நாமம் இந்தியன் என்றே என்றும் நெல்லடா. தமிழா தமிழா நாளை நம் நாளே, தமிழா தமிழா நாடும்